திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே புதுப்பட்டு கிராமத்தில் பனை மரத்திலிருந்து கீழே விழுந்த வேலு என்ற பணியேறி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு பணியேறிகள் பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாண்டியனுடன் நமது செய்தியாளர் போத்தராஜன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பட்டு கிராமத்தில் மரையேறிகளுக்கு விபத்து நடக்கிறது. அந்த விபத்துகளை குறித்து மாநில தலைவர் பாண்டியனிடம் கேட்டறிவோம். புதுப்பட்டு என்கிற கிராமத்தில் வேலு என்கின்ற பனையேறி தென்னை மரத்தில் ஏறும்போது அங்கிருந்து விழுந்து சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு இறந்திருக்காரு. இது போல சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த துயர சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 3-4 பனையேறிகள் கீழே விழுந்து இறக்குறாங்க. ஆனா தமிழக அரசு சார்பாக எந்த விதமான உதவிகளும் இங்க பனையேறிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. பனையேறிகள் தமிழ்நாட்டில் ஒரு 3ஆம் தர குடிமக்களாக தான் நடத்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஏற்படுற எந்த பாதிப்புக்கும் அரசு செவி சாய்க்கிறது இல்லை. இந்த அரசு இந்த குடும்பத்துக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் இங்க இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.